கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே இங்க வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை காண்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேத தியானமாக சங்கீதம் புஸ்தகம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் விடுவித்து உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான கட்டுகளையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் உயர்ந்த இடத்திலே தேவன் வருகிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய பிதா குமார பரிசுத்த ஆவியானுடைய மிக பெரிதான ஒரு பெரிய ஆசீர்வாதமே தேவ ஜனங்களுக்கு, அவரை அண்டி வாழுகிறதான தேவ ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். பல விதமான விடுதலைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றாரு. ஏன்னா நீங்க மனம் திரும்புவதிலே ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலையிலே பரலோக ராஜ்ய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. பல விதமான விடுதலை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 68:6 சொல்லப்பட்டிருக்கு, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி விடுதலை தருகிறார். சங்கீதம் 69:18 சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மாவே விடுதலை ஆக்குகிறார். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய இருதயத்துல ஆத்மாவே ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். 102:19 சொல்லப்பட்டிருக்கு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். 136:24 சொல்லுது, உங்கள் சத்துருக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். உங்கள் சத்துருக்கள் வந்து விடுதலை ஆக்குகிறார். 146:7 சொல்லப்படுது, கட்டுண்டர்களை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. பலவிதமான ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ஏசாயா 49:25 இதை படிங்க. இங்க பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிற பிள்ளைகளும் கூட நான் ரட்சித்துக் கொள்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். பல விதமான விடுதலை கொடுக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 51:14 சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்பட்டு போனவன் தீவிரமா விடுதலை ஆகிறான். சிறைப்பட்டு போன ஒரு மனிதன் எப்படி விடுதலை ஆகிறானா? தீவிரமாய் விடுதலை ஆகிறான். சங்கீதம் 34:19 சொல்லுது, எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34:7 சொல்லுது, தேவ தூதர்களை வைத்து விடுவிக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 31:5 சொல்லப்படுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல காத்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:8 சொல்லப்படுகிறது, நீதிமானை எல்லா இக்கட்டில இருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இப்படி நான் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன இந்த நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். பைபிள்ல சொல்லப்பட்ட விடுவிக்கிற காரியத்தை சொல்றதா சொல்லிக்கிட்டே இருக்கான். தேவன் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விடுவிப்பார் என்று வேதத்துல நிறைய விஷயத்துல சொல்லப்படுது. அவர் நம்மளுடைய விடுதலை கொடுப்பதே அவருடைய முக்கியமான ஆசீர்வாதமா இருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் 3 வகையான விடுதலை ஆண்டவர் தருகிறார். நமக்கு தெரியும் விடுதலை எப்படி. விடுதலைன்னா ரத்தத்தினால விடுதலை, சத்தியத்தினால விடுதலை, ஆவியானவர்னால விடுதலை. லூக்கா 8:32 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரத்தத்தினால விடுதலை, 36 சத்தியத்தினால விடுதலை,
2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவரால விடுதலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த திருத்துவ தேவன் நம்மளை விடுதலை கொடுக்கிற காரியம் இந்த வகையான விடுதலையிலே கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்படி விடுதலை கொடுக்கிற தேவன், விடுதலை தேவ ஜனம், தேவ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்றாங்க, கட்டுக்குள்ள இருந்து என்ன செய்றாங்க, விழுகிறார்கள். ஏதோ ஒரு விதத்துல தேவன் அந்த கட்டுகள இருந்து தான் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விடுவிக்கிற மாத்திரமல்ல, உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்க போகிறார். தேவன் 3 வகையான கட்டுகள் இருக்கு நமக்கு விடுதலை. அந்த கட்டப்பட்டதான சூழ்நிலை 3 வகையான கேட்டகரி இருக்காங்க. ஒன்று பிசாசு. பிசாசு நம்மளை கட்டி வைக்கிறது பல விதத்துல. பிசாசும் சரி, சர்ப்பமும் சரி, செத்த ஆவியும் சரி, சாபத்தின் ஆவிகளும் சரி நம்மளை கட்டுகிறது. அது நம்ம அறிஞ்சாலும் அறியாட்டாலும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முன்னோருடைய பாவ சாபத்தினால அது என்ன செய்யுதுன்னா நம்மளை கட்டுது. 2வது, மனிதன் நம்மளை கட்டுகிறான். எப்படி கட்டுகிறான் அப்படின்னா, அவனுடைய தந்திரத்தினால சில மனிதர்களை கூடி சேர்ந்து நம்மளை கட்டுகிறான். இல்லைன்னா இந்த பிசாசு இருக்காங்கல்ல, சர்ப்பம், பிசாசு, செத்தாவி, சாபம் இருக்குல்ல, அந்த துணையோடு நம்மளை கட்டுகிறான். 3வது, தானாகவே மனிதன் கட்டுக்குள்ள விழுகிறான். இதுதான் ரொம்ப கஷ்டமான கட்டு. அல்லேலூயா. பிசாசு கட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிதான் பிசாசு கட்டு இருக்குங்கிறதை மனிதர்களாகிய நம்ம உணர்ந்து கொள்ளலாம். தீய மனிதர்கள் வைக்கிறதான கட்டுகள் தந்திரமோ மந்திரமோ நமக்கு தெரியும். நம்ம சூழ்நிலை தெரியும். எவனோ ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா தானாகவே விழுகிறோம் பாருங்க ஒரு கட்டு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அநேகர் இல்ல. பிரியமானவரே, பிரியமான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தாமான் கட்டுக்குள்ள நம்ம எந்தெந்த கட்டுக்குள்ள விழுகிறோம், அதுல நம்ம எப்படி விடுதலை பெற வேண்டும் என்பதை இன்னைக்கு சிந்திக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது, பாவம் ஒரு மனிதனை என்ன செய்யுது, தானாவே விழச் செய்யுது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சாதாரண வாலிப சகோதரன் சகோதரி தான் பாவத்துல விழுகிறான் அப்படின்னு. இது இத்தனோண்டு பிள்ளையில இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் பாவத்துல விழுந்து கிடக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பாவம் என்பது நம்மளை என்ன செய்யும் தெரியுமா, முதல்ல அப்படி இனிக்கிற மாதிரியே இருக்கும், அப்படி இன்பமா இருக்கும், அப்படி பல 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 பலான் இருக்கும், பல 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 பல. வேத வசனம் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 16-17. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று மதியனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாவத்துக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு திருடும் போது ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான். ஒரு பாவத்தை செய்யும் போது அவனுடைய சந்தோஷம் அளவில்லாம போகுது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பாவம் செய்கிற எந்த மனிதனும் என்ன செய்யறான், சந்தோஷப்படுகிறான். நம்ம பாவம் செய்யறவனை பார்த்து பொதுவா நம்ம என்ன பேசுவோம்னா, பாவம் செய்யற மனிதனை பார்த்து மோசமானவன் பா அப்படித்தானே பேசுவோம். அக்கரமாக்காரன், அருவருப்பானால் அப்படித்தானே பேசுவோம். பாவம் செய்கிற ஒரு மனிதனை ரொம்ப அருவருக்கும்படியாக, மோசமான மனிதர்களாக, அவனை ஒரு பெரிய வில்லனாக காண்பிப்போம் நம்ம எல்லாருமே. பாவம் செய்கிற ஒரு மனிதன், ஒரு குடும்பத்துக்குள்ள பாவம் செய்கிறதா ஒரு மனிதனோ ஒரு சகோதரி இருக்கானா, கண்டிப்பா அது நம்ம என்ன செய்வோம், அக்கம் போதுல மற்றவங்களாம் ரொம்ப பரிசுத்த மனவாட்டி மாதிரியும் மனவான மாதிரியும், அந்த பாவம் செய்யற மட்டும் ரொம்ப கொடூரமானவன் மாதிரியும் நம்ம பேசுவோம். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனத்துல, எவன் பேதையோ அவன் வரக்கடவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. பேதங்க, பாவம் செய்யறவங்க பேதங்க, மதியினங்க, புத்தி இல்லாதவங்க, தெரியாம விழுந்துட்டாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்மளுடைய பார்வை எல்லாமே மோசமானவன், பாவம் செய்யற மனிதனை பார்த்து மோசமானவன் என்று சிந்தனை பயங்கரமா நம்ம எப்பவுமே நினைப்பதும். பாவம் செய்கிற மனிதனை நீங்க அப்படி ஒரு காலம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பாவம் செய்யாத ஒரு சில சகோதர சகோதரியும் நீங்க இருப்பீர்களானால், பாவம் செய்கிற சகோதர சகோதரியை பார்த்து அவங்க நீங்க மோசமா எண்ணாதீங்க. நீங்கள் பேதை என்று எண்ணுங்க. அவங்க பேதை. ஒரு சின்ன பிள்ளை ஒரு குழியில போய் விழுந்துருச்சு, ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா நீங்க பார்த்துட்டு அது பாட்டு போயிருவீங்களா? அந்த பிள்ளையை தூக்குவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுவீங்க? அந்த பிள்ளையை பார்த்துட்டு கிணத்துக்குள்ளே விழுந்த செத்து சாவு அப்படின்னு நான் சொல்லுவோம்? சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வீங்க? அந்த பிள்ளையை தூக்குவதற்கு பல விதத்துல முயற்சி பண்ணுவீங்க, எப்படியாவது வெளியே கொண்டா. ஏன்னா அது உயிர். குடிச்சிட்டு வந்த ஒரு சகோதரனை பார்த்து மனைவிமார்கள் என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க மாத்திக்கொள்ளணும். அவர்களும் மனிதர்கள். நான் 18 வருஷமா நான் பாவத்துல இருந்து வந்தேன். எனக்கு தெரியும். சில காலம்தான் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பாவம் செய்த ஒவ்வொரு நாட்களும் ஏண்டா இந்த கர்மத்தை செய்கிறேன் என்று வருத்தத்தோடு கண்ணீரோடு தான் அந்த பாவத்தை செய்தேன். அல்லேலூயா. இங்க இருக்கதான இதை காண்கின்றதான தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் பாவம் செய்யும் போதெல்லாம் வருத்தத்தோடு கண்ணீரோடு தான் பாவம் செய்யறாங்க. ஏன்னா அவங்களால முடியல. ஏன்னா அவங்களால என்ன செய்யல? அவங்களால அதை முடியல. அல்லேலூயா. எனக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை உண்டு. நான் சாகுறதுக்குள்ள அந்த காரியத்தை எனக்கு நான் செய்யணும்னு சொல்லி தனிப்பட்ட முறையில ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசையில அது ஒண்ணு. கடைசி நாட்களில் எப்படியாவது எனக்கு சமயம் கிடைக்கும் போது ஒரு பாவம் செய்யற ஒரு மனிதன் விடுதலை ஆக்க முடியாத ஒரு ஆலோசனை மையம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நான் ஃபவுண்டரா இருக்கணும். அதுக்கு எனக்கு உறுதுணையாய் சில சகோதர சகோதரிகள் இருக்கணும். இப்படின்னு ஒரு பிளான் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதை நடைமுறை வரும்போது அதை நிச்சயமா செய்வேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, இது ஏன் அப்படின்னா, பாவம் அவனால முடியாத ஒரு காரியத்துல அவன் திணறிட்டு இருக்கான். எப்படி விடுதலை ஆகிறது, என்ன பண்றது, என்ன செய்வதுன்னே அறியாம அவன் இருக்கான், பேதையா இருக்கான். பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிறதான எல்லா சகோதர சகோதரியும் தேவன் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துல இருக்கதான பாவம் செய்து கொண்டு இருக்கதான தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருக்குமானால் நிச்சயமா அவங்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. விடுதலை தருகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் சும்மா கை கட்டிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்துட்டு போற தேவன் கிடையாது. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் விடுதலை ஆக்குற தேவன். அவருடைய ரத்தம் பூரணமா செயல்படுகிறது. அவருடைய சத்தியம் பூரண விடுதலை ஆக்குறது. ஆவியானவர் முழுக்க விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அது சின்ன பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம். பாவத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நமக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவரும், நம்ம சொந்தம் அனைவரும், நமக்கு தெரிந்தவங்க, நண்பர்கள், பழகினோர் அனைவரும் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. இதை சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்குதான சகோதரி, நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினானா கண்டிப்பா ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். இந்த கூட்டத்தினுடைய கடைசி பதில நீங்க எப்படி விடுதலை பண்ண வேண்டும் என்பதை நான் சொல்லி தருகிறேன். அதே பிரகாரமா நீங்க செய்யும் போது நிச்சயமாய் விடுதலை ஆக்கலாம். இப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் பூரண விடுதலை ஆக்குகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது தானாய் விழுகிறது எந்த இடம் தெரியுமா? கடன்ல விழுகிறாங்க தானா. யாருமே என்னமோ கடன் இல்லாம
மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற இடத்துல இருக்க மாதிரியே எல்லாருமே தோணுது. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த மைண்டுக்கே வரல பாருங்க. இது நான் வந்து கட்டுக்குள்ள விழுந்து கிடக்கேன், நான் கட்டுக்குள்ள இருக்கிறேங்கிற ஒரு மைண்டே உங்களுக்கு இல்லை பாருங்க. கடன் மிக பெரிதான படுகொலை பிரியமானவர்களே. தானாக விழுகிறது, தானாக விழுகிறது. கடன் மோசமானது. ஏன் உங்க திறமையில இருந்து நீங்க எவ்வளவு வருஷம்லாம் சொல்லலாம், முட்டலாம், மோதலாம், அந்த கடன் எங்க தூக்கி மாத்தலாம், அங்க கொண்டு மாத்தலாம், அவனை கேட்கலாம், இவனை கேட்கலாம், நீங்க என்ன வேணா செய்யுங்க. ஆனா கடன் கடன் தான். அதுக்கு இயேசு கிறிஸ்து தேவை இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க கடன் வந்து வெளியே வரணும் என்றால் இயேசு கிறிஸ்து என்றதான ஒரு நாமம், அவருடைய ரத்தம் தேவை இருக்கு பிரியமானவர்களே. கடந்த நாட்கள்ல நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க பலவிதமான கடன்ல சிக்கி தவிச்சதான ஒரு சகோதரி. அவங்க பேசிட்டு இருக்கும்போது கடன்ல இருக்காங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உடனே சரி உங்க கடனை லிஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ஒரு பேப்பர் பேனா எடுத்து, சொல்லுங்க உங்க கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. கடன் மட்டும் ஒரு மாசத்துல அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு கடன் வந்து 15,000 ரூபாய் இருக்கு. அவங்களுக்கு கடன் மட்டும் மாசம் சாப்பாடுலாம் போகாம, வாடகை போகாம, அதெல்லாம் ரெண்டாவது. கடன் மட்டும் இவங்க மாசம் கட்டக்கூடிய கடன் வந்து 15,000. சரிம்மா நீங்க சம்பாத்தியம் காசு எவ்வளோம்மா? 8,000 பாஸ்டர். 8,000 பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்ப இந்த 7,000க்கு என்னம்மா பண்ணுவீங்க? மாசம் இப்படிதான் யார்கிட்டயாவது போய் கேட்பேன் அப்படிங்க. மாதம் 7,000 கடன் சுமையை அவங்க ஏற்கிறாங்க. வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 84,000 ரூபாய் கடன் ஏத்திட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த சகோதரி 5-6 வருஷமாவே அப்படிதான் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடனுக்கு இதை நீங்க எப்படிமா அடைப்பீங்க, எப்படிமா அதை அடைப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இது எப்படிமா அடைப்பீங்க? ஏன்னா 8,000 தான் இருக்கு, அதுக்கு பிறகு ஏழை தேவை இருக்கு, அதுக்கு பிறகு வாடகை தேவை இருக்கு, அதுக்கப்புறம் சோறு, வயிற்றுக்கு தேவையான சோறு கொடுக்கணும். இந்த கடன் நீங்க எப்படிமா அடைக்க அப்படின்னு. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் நான் கடன் வாங்கிட்டேன், ஆனா கடன் வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் கணக்கு போட்டு இப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு வரவு இருக்கு, இந்த வரவுக்கு தகுந்த மாதிரிதான் செலவு பண்ணணும், இப்படி கடன் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு பாஸ்டர். இப்பதான் நீங்க சொல்லி கொடுக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் சொல்லி கொடுக்கீங்க அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவங்க இது நாள் வரைக்கும் ஒரு படுகொலியில விழுந்துட்டு இருக்கேங்கிற கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு படுகொலியில, கடன்கிறதான படுகொலியில விழுந்துட்டு இருக்கேன் நானு, மீளவே முடியாது. ஏன்னா மாசம் 7,000 ரூபாய் கூட்டிக்கிட்டு இருக்கு. அதுல வேற வட்டி கூடுதா என்னன்னு தெரியல. வட்டிக்கு வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு இருக்குல்ல, அந்த வட்டி கூடுதா என்னன்னு தெரியல. ஆனா 7,000 ரூபாய் கூட்டிட்டு இருக்கு தலை சுமை. ஆனா அவங்களுக்கு அந்த நான் இதுல படுகொலியில விழுந்திருக்கேங்க கூட சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லை. இதை கணக்கு போட்டு காமிக்கும் போதுதான் சொல்றாங்க இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. அவங்க ஒரு பேதையா இருக்காங்க, கடன் வாங்குறவங்க பேதையா இருக்காங்க பிரியமான சகோதரி. அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி, கடனை வாங்கிருன்னு அடிமைத்தனத்தை பண்ணி ஒரு மனுஷன் தலைகுனிய வச்சு நிமிர்ந்து நடக்க கூடாதபடிக்கு அந்த கடனை பண்ணி இயேசு கிறிஸ்து. அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதனை அடிமைப்படுத்தினா, வேலைக்கு வச்சிருந்தா, உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்புறம் உட்காந்து நீங்க படிங்க, நான் சொல்றேன் மேட்ரை. ஒரு மனிதனை நீங்க வேலைக்கு நீங்க வச்சிருந்தா 6 வருஷம் நினைச்சேனா வேலைக்கு வச்சுக்காங்க. ஆனா நினைச்ச கூடாது, 7வது வருஷம் விடுதலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இத பிதாவாகிய தேவன் மைண்ட்ல வச்சிருக்காரு. ஒரு மனிதன் அடிமைப்பட்டனா அவன் அடிமைப்பட்டதான இடத்திலே சாகணும் அப்படின்னு ஒரு நாளும்
பிதாவாகிய தேவன் சிந்திச்சு கூட பார்த்ததில்ல. அவன் அதுல இருந்து தேவன் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. கடன்ல இருக்கதான உங்களையும் கூட தேவன் விடுதலை கொடுப்பதற்கு தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். எப்பா கடனை மன்னிச்சிருப்பா, விட்டுருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எடுங்களேன். 1ஆம் வசனம் பண்ணீங்க. அல்லேலூயா. 12:13. அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதன் அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன், கடனால அடிமைப்பட்டு இருக்கிற மனிதன், அவன் நிறைய இழந்து போயிருப்பான். அவன் சம்பாரிச்ச காசுகள், அவன் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிருவான். ஆனா தேவன் சொல்றாரு, நீ ஒரு நாள் விடுதலை வருவ. விடுதலை மாத்திரமல்ல, நீ சம்பாரிச்சதுக்கு உண்டான பிரதிபலனையும் நீ என்ன செய்வ, திரும்ப பெற்றுக்கொள்வ. அதனாலதான் சொல்றாரு, அவன்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஆடு மாடு ஆலையில் உள்ள எல்லாத்தையும் தாராளமாய் கொடுத்து அனுப்பு. விடுதலை கொடுக்கும்போது வெறுங்கையா விடுதலையா நீ பெயரக்கூடாது, பொருட்களோடு. இதே இது யாத்திராம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 35-36 நீங்க பாருங்க. 400 வருடமாய் அடிமையாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க விடுதலை ஆகும்போது பிதாவாகிய தேவன் ஒரு காரியம் சொன்னாரு, நீ போய் கேளுப்பா. 400 வருஷம் நீ உழைச்ச பாரு எகிப்தியருக்கு, நீ அவங்ககிட்ட போய் கேளு. அவங்க பொண்ணும் வெள்ளியும் தருவாங்க, ஆபரணத்தை தருவாங்க. நீ அதை எடுத்துட்டு போ. நீ சும்மா வெறுமையா போக வேண்டாம். நீ விடுதலை ஆகும்போது நீ வெறுமனையா போக வேண்டாம். பிரியமான சகோதரி, கடனிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும் போது நீ வெறுமையா திரும்ப மாட்டாய். 7 மடங்கு வட்டியோடு தான் நீ திரும்பி போவாய். அல்லேலூயா. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. 6:31. தன் வீட்டில் உள்ள அல்லேலூயா. உங்களுக்கு வட்டியை வாங்கி கடனை உட்படுத்தி கொடுத்தவன் திருடன். அவன் கண்டுபிடிக்கப்பட்டு இவன் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிச்சிருக்கான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் இவன் தான் புடுங்கி இருக்கான், இவன் தான் வட்டியோடு எடுத்திருக்கான், இவன் தான் நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7 மடங்கு வட்டியோடு வரும். அல்லேலூயா. நிறைய பேர் அந்த கடன் பிசாசு திருடுகிறான் என்பதை யோசிக்க கிடையாது. நம்ம திறமை இருக்கு, இந்த கடன்னா இந்த கடன், இந்த கடன்னா இத கடன். இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு சகோதரி பேர்லையும் 10 குழுக்கள், மகளிர் குழுக்கள் மூலயமா 10 கடன் இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. டெய்லி கடன் தான் இன்னைக்கு இருக்காங்க. காரணம் அவங்க என்ன, அவங்க திறமை. இன்னைக்கு காசு கொடுக்காமல, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு காசு பேதையாய் புத்தினமா மதியினமா போய் காசு கொடுக்கிற இடமெல்லாம் கை நீட்டுறாங்க. அல்லேலூயா. காசு கொடுக்கறான் அப்படின்னா அவன் சும்மா கொடுக்க மாட்டான். உன்னுடைய உயிரை நீ விலைக்கு வித்துட்ட, உன்னுடைய உடலை நீ வித்துட்டன்னு அர்த்தம். கடன் வாங்குறவன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நீ அடிமை ஆயிர, நீ வித்துட்ட, உன் உடம்ப நீ வித்துட்ட, உன் குடும்பத்தை நீ வித்துட்ட, உன் புருஷனை நீ வித்துட்ட, உன் பிள்ளைய வித்துட்டன்னு அர்த்தம். கடன் ஈஸியா போய் வாங்கிக்கிறீங்க, அந்த உணர்வு கூட உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு கடன் வாங்குறமே ஐயோன்னு ஒரு பயம் கிடையாது.
துணிகரமா உட்கார்ந்து கடன் வாங்கிட்டு கடன் மேல கடன் 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 வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. நீ நிச்சயமா விடுதலை ஆவாய். இறந்து போனது அனைத்து ஆண்டு திரும்ப தருவார். ஆனா இனி கடன் வாங்காதே என்று ஒரு தீர்மானத்தை எடு. அல்லேலூயா. நீ இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். இனி நான் கடன் வாங்கவே மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, கடன் வாங்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தனா அந்த உனக்கு இருக்கிற அந்த கடனை அடைப்பதற்கு தேவன் கிருபை செய்வார், வழிவாசல் செய்வார். நீயோ கடன் கொடுப்பாய். கவலைப்படாத சகோதரனே சகோதரி, கடன்கிறதான அடிமைத்தனத்தை தேவன் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். நீ எந்த இடத்துல புத்தீனமா இருங்கிறதை நீ ஒப்புக்கொடு. தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்காங்க ஆண்டவரேன்னு கெஞ்சு, உபவாசம் போடு, அழு. நான் கடன் போட்டேன், நான் பண்ணிட்டேன், தெரியாம போயிட்டேன். ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. இல்ல நாங்க உதவிதான் செஞ்சோம், அதான் கடன் ஆயிட்டோம் அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. நீங்க செய்யற உதவிதான். ஆனா பிசாசு உங்ககிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல, நீ கடன் ஆயிட்டல, நாங்க உதவிதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ செய்த புத்தீனத்தை மன்னிப்பு. தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் கடன் வாங்கக்கூடாது, நான் வாங்கியிருக்கேன், தெரியாம செய்றேன், இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கவே மாட்டேன், நானும் கடன் கொடுக்கிற மனிதனாய் மாறுவேன் சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா, நிச்சயமாக கடன் இருந்து தேவன் விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற தேவன் நம் தேவன். அவர் கட்டுகிற தேவன் அல்ல, கட்டி வைக்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் கட்ட மாட்டார். ஒரு நாள் தலை குனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிர செய்கிற தேவன் உங்களை கடன் வந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் எதுல இதுதான் டாப் லெவல்ல விழுகிறது. பாவத்துல விழுந்தா கூட சில நாட்கள் கண்டுபிடிச்சிருது, கடல்ல விழுந்தா கூட சில நாட்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த பயத்துல விழுகிறவங்க நினைச்சு அது ஐயோ நான் பயத்துலதான் இருக்கேங்கிறதே தெரியாது. பயம் பயம் பயம், எப்போ பாருங்க பதட்டம் பதட்டம் பதட்டம், பயம் பதட்டம். எதிர்காலத்தை கொண்டு பயம், சின்ன பிள்ளைங்க குறிச்சு பயம், திருமணத்தை குறிச்சு பயம், பொருளாதாரத்தை குறிச்சு பயம், தேவையில்லாத சிந்தனை, படிப்புல பயம், வியாதியை குறிச்சு பயம், பயம் பயம் பயம், முடங்கி கிடக்குறாங்க. எனக்கு தெரியும் அநேகர் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காங்க, வெளியே வரமாட்டாங்க. காரணம் பயம், மனுஷனை கண்டு பயம். வேதம் அழகா சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணி வருவிக்கும். அவ்வளவுதான் சுருக்கு. நீ ஒரு மனுஷனை, எந்த மனுஷன் நீ பயந்தனா உன் காலில அழகா ஒரு சுருக்க போட்டுரும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு பயப்படுப்பா, எனக்கு பயப்படு, மற்ற எல்லாருக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மாறா என்ன செய்ய தெரியுமா, உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் பயப்படுறான், ஆண்டவர் மட்டும் பயப்பட கிடையாது. என்ன செஞ்சிருவாரு, இப்ப என்ன நேரம் வச்சு போனா என்ன, இப்ப என்ன கிடைச்சு, இப்ப என்ன பண்ணிடுவாரு, மல்லு வெட்டுறாங்க ஆண்டவருக்கு. ஆனா மனுஷன் ரொம்ப ஐயோ ஐயோ ஐயோன்னு பயம் 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 பயம், தூங்குற கிடையாது தெரியுமா. எனக்கு நிறைய மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்ல, அத்தனை மெசேஜும் நைட்டு 1 மணிக்கு மேலதான் வரும். 1 மணிக்கு மேலதான் வரும். அவங்க டயத்தெல்லாம் பார்த்தோம்னா 2 மணி 3 மணிக்கு 1 மணிக்கு, நமக்கெல்லாம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் சொர்க்கம் மேல. அது உலகமே இந்த இடிஞ்சு விழுந்தான் பரவாயில்ல, நம்ம எங்க இருப்போம் தெரியுமா, உலகத்துல அப்படியே மேல ஜம்முன்னு இருப்போம். நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி, அந்த கேப்ல அநேகர் தூங்காம இருக்காங்க. காரணம் பயம், எதிர்காலத்தினுடைய பயம். பயத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. நீங்க 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18, அன்பிலே பயமில்லை,
பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் வேதனை. நீங்க பயப்படுகிற மனிதனா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், வேற யாரை கண்டு நீங்க பயந்தாலும் அது வேதனை பிரியமானது, அது வேதனை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுத என்ன தெரியுமா? ஞானத்தை வருவிக்கும். நீ என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார் பேசக்கூடாதுங்கிற ஞானத்தை அது தெரிவிக்கும். நீ கர்த்தருக்கு பயப்படணும். நீ ஆனா ஊர் ஃபுல்லா பயந்துட்டு இருக்க, உலகம் ஃபுல்லா நீ பயந்துட்டு இருக்க, பார்க்கிற மனிதர்களெல்லாம் பயந்துட்டு இருக்க. காரணம் என்ன தெரியுமா? நீ மனுஷனுக்கு தான் பயப்படுற, நீ ஒழிய தேவனுக்கு பயம் இல்லை. தேவனுக்கு நீ பயந்தனா மனிதனுக்கு பயப்பட தேவையில்லை. அதனால்தான் வேதாமத்துல 367 தடவை 367 தடவை பயப்படாதே என்ற வார்த்தை வருது. அது மாத்திரமல்ல, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, நிறைய வார்த்தை. பயப்படாத பயப்படாதன்னு நம்ம ஆண்டவர் சொல்றார். வருஷத்துல 365 நாள் எக்ஸ்ட்ரா 2 நாள் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் சொல்றதான ஒரே வார்த்தை, பயப்படாத மகனே மகளே, பயப்படாத, நான் இருக்கேன் அவங்க கூட, நீ கவலைப்படாத, என் சமூகத்துல உட்காரு, என் வேதவாசி, ஜெபம் பண்ணு, என்னை மகிமைப்படுத்து, போதும், நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். அததான் ஆண்டவர் சொல்றாரு, தெய்வம் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு நாளும் காலையிலே நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்குமே என்ன செய்யறது என்ன பண்றது அப்படின்னு குழம்பி எடுத்து பயத்தோடு தான் எந்திரிக்காங்க. அநேக சகோதர சகோதரிகள் பயத்தோடு தான் காலையில எந்திரிக்காங்க. இந்த நாள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப சிம்பிள், நைட்டு படுக்க போகும்போது ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டு காலையில இங்க உங்களுடைய கிருபையினால என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அழகா ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்றார். பயப்படாத, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், உலகத்தில் இருக்கனை பார்க்கிறேன், உன் கூட இருக்கிற பெரியவர் நான் இருக்கேன். உனக்கு பின்னால சாதாரண கூட்டம் இல்ல, பிதாவாகிய தேவன் இருக்கார், இயேசு கிறிஸ்து இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், கோடான கோடி தேவ தூதர் இருக்காங்க, உனக்காக நன்மை செய்யும்படியா ஊழியர்கள் இருக்காங்க, விசுவாசி கூட்டங்கள் அநேகர் உனக்கு உதவி செய்யும்படியா இருக்காங்க. எதுக்கு பயப்படணும்? இல்லை, எதுக்கு பயப்படணும்னு கேட்கேன். என்ன செஞ்சிருவாங்க? ஒரு தேவ தூதருக்கு முன்பாக அவங்க மறந்து பண்ண முடியுமா? நீங்க பயப்பட தேவையில்ல. உங்க குடும்ப உறுப்பினர்களை வைத்தோ மனிதர்களை வச்சோ நீங்க பயப்பட தேவையில்ல. அவங்களை என்னமோ ஹீரோவா கொண்டாந்து இயேசு கிறிஸ்துவை வில்லனா மாத்துக்கிறீங்க. மனிதர்கள் எல்லாத்தையும் நீங்க பெரிய ஹீரோவா கொண்டாடுறீங்க, இயேசு கிறிஸ்துவை வில்லனா டம்மியாக்குறீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரியல் ஹீரோ. அல்லேலூயா. எல்லாரை பார்க்கிலும் மிக பெரியவர், மிக உயர்ந்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஜெயம் பெற்றவர். பிரியமான சகோதரனே சகோதரி, பயத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை. எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் ஆண்டவர் அந்த வியாதி பயத்திலிருந்து ஆண்டவர் எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிர்கால பயம், தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்கால பயம், பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பயம் பதட்டம் தேவையே இல்லை. ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம பார்த்தோம் ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். என்னதான் பார்த்தோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாவத்திலிருந்து தேவ ஜனங்கள் விடுதலை ஆக போறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவன் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். கடலிலிருந்து மிக பிரதான விடுதலை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அது மாத்திரமல்ல, பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 91 அதிகாரத்துல 91:14 அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. அப்ப விடுதலை எப்படி கிடைக்கும்?
வாஞ்சியாய் இருக்கணும். ஆண்டவர் மேல வாஞ்சியாய் இருக்கணும். வாஞ்சை என்னது? ஆவல், ஆவல், ஆவலாய் இருக்கணும், தாகமாய் இருக்கணும், பிரியமா இருக்கணும், இன்னொரு கோணத்துல பாசமா இருக்கணும், ஆசையா இருக்கணும். இதுதான் வாஞ்சை. யார் மேல வாஞ்சியா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சியா இருக்கணும். சங்கீதம் 42:1 சொல்லப்பட்டிருக்கு. என்னது? மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சிக்கிறது. அப்படியே தண்ணி தாகத்துக்கு அளபாகிறதான ஒரு மான் தண்ணிக்காக அளபாகிறது போல ஆத்மா என்ன செய்யணும்? வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல வெயில் அடிக்குது. அப்படியே நீங்க போனீங்கன்னா ஒரு தாகம் இருக்கும் பாருங்க. நாக்குல ஒரு தாகம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாக்கு இழுக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு தண்ணி கூலா குடிக்கணும் போல தோணுதா? அதுதான் வாஞ்சை. அதே போல இயேசு கிறிஸ்து வாஞ்சையா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்கள் மேல் வாஞ்சியா இருக்காங்க. எப்ப பார்க்கலாம், என்ன செய்யலாம், எப்ப பேசலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. அதை விட பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. சிலர் நினைச்சிடறாங்க இந்த பாவத்துல வாஞ்சியா இருக்காங்க. எப்பண்டா பார்க்கலாம். அது இந்த லவ் பண்ற சகோதரி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் தூங்கவே மாட்டாங்க. அவங்க காலையில ஏன்னா நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னா, நானும் லவ் பண்ணியிருக்கேன், நான் அதனால சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. வாலிப வயசுல அது தெரியாம அறியாம செய்த தவறுகள். சும்மா லவ் பண்ணா சும்மா அந்த காலையில எந்திரிச்சு பஸ் ஸ்டாண்டு ஓடுவோம். எதுக்கு ஓடுறோம், என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. ஓடுவோம் திருவிழாவுக்கு. ஏன்னா அங்கதான் கண்ணுக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வாஞ்ச பாவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா வாஞ்சியா இருக்கதான ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் பாவம் செய்தவன், அதனால எனக்கு தெரியும். அதுல வாஞ்சியா இருந்தது. அல்லேலூயா. அதை பார்க்கணும். எப்படியா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சியா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சியா இருந்து ஆண்டவரை துதிப்பதிலும் சோத்திரம் பண்ணுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்திலும் தியானிக்கிற காரியத்திலும் சத்தியத்தை கேட்பதிலும் சத்தியம் சொல்வதிலும் வாஞ்சியா இருந்தீங்கன்னானால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்றைக்கு சொல்லப்பட்டதான காரியத்துல விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவனை அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவன் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் யாருக்கு உதவி செய்வார், யாருக்கு உதவி செய்ய மாட்டார்? அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? அப்படி அவர் யாருக்காக அடிக்கப்பட்டா அவருடைய ரத்தம் என்ன செய்துங்கிறதை அறிந்திருக்க வேண்டும் பிரியமான சகோதரி. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என் நாமத்தை அறிந்தபடினால உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வாஞ்சியா இருக்கும் போது விடுதலை ஆக்குகிறாரோ அதே மாதிரி தேவனை அறிந்தபடினால தேவனை அறியணும். 2 பேதுரு 3:18 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனை அறிகிற அறிவுல நீங்க என்ன செய்யணும்? வளர வேண்டும். அந்த அறிகிற அறிவுல வளரணும். இததான் ஓசியா சொல்றாரு. ஓசியா 6:6 சொல்றாரு. தேவனை தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு
பெரியது, அதை நான் விரும்புறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துவம். அந்த காலத்துல இயேசு முந்தைய காலம் நியாயப்பிரமாணத்து காலத்துல பலிபீடத்துக்கு வரதா இருந்தா எப்படி கொண்டாடுவாங்கன்னா மாடு, ஆடு, புறா, குஞ்சு இதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்துல வைத்து பலியை செலுத்துவாங்க. அப்படி செலுத்துறதுதான் தகன பலி. அல்லேலூயா. இன்றைக்கு கிருபையின் காலத்துல எல்லாமே பொருட்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட பொருட்கள் தான் கொடுத்துருந்தாங்க. காய்கறிகள், வீட்டு உள்ள தேங்காய், காய்கறிகள் அதான் கொடுத்துருந்தாங்க. அரிசி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு எல்லாமே காசா மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையை பார்க்கணும், நீங்க கொடுக்குற காணிக்கையை பார்க்கணும். எது விரும்புறாரு? தேவனை அறிகிற அறிவு. அவர் ஆண்டவர் விரும்புறது அது ஒண்ணுதான். நீங்க கொடுக்கிற காணிக்கை. அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? காணிக்கை கொடுத்துட்டோம்ல, நீ எல்லா காட்டையும் ஆண்டவர் பார்த்துக்க முடியாது. காணிக்கை பார்த்துட்டோம்னா ஊழியக்காரன் பார்த்துக்கோ. உண்மைதான். நீங்க கொடுக்குற காணிக்கையை எடுத்து நாங்கள் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இறக்கத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தினால இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்காக நாங்க வேண்டிய விண்ணப்பத்தை நாங்க செய்வோம். அது உண்மை. அதுல மாற்றி நீங்க காணிக்கை கொடுக்குற ஒரு துண்டு ஒரு காசு நாஞ்சதான், 10 காசு நாஞ்சதான் எந்த காணிக்கையும் நாங்கள் அதை செய்வது உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை பார்க்கிலும் எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு? தேவனை அறிகிற அறிவு வேணும். ஆண்டவர்னா யாரு? அவர் எதை படைச்சாரு? எதை படைக்க? ஆண்டவர் படைச்ச படைப்பு என்ன? அந்த படைப்பை படைச்சது யாரு? அவருக்கு இயேசு கிறிஸ்துனா யாரு? அவருடைய ரத்தம் என்ன என்பதை அறிகிற அறிவுனால நீங்க செயல்படும். அல்லேலூயா. நீங்க தேவனை ஆராய தேவனை ஆராய்ஞ்சு வளரும் போது தேவன் உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறார். உங்களை விடுதலை ஆக்குற மாத்திரமல்ல, தேவன் உயர்ந்த இடத்துல வைக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்ம பார்த்தபடியாக ஆண்டவர் பாவத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை ஆக்கிறார். என விடுதலை செய்கிற தேவன் இன்றைக்கு பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறார். அடுத்ததாக கடன்ல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். பிரியமான சகோதரி, நீங்கள் வாஞ்சியாய் இருக்கும் போது தேவன் விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. தேவனுடைய பிள்ளையாகிய சகோதரி, நீ கலங்காதே, தவிக்காதே. தேவன் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் தேவன் விடுதலை தர கட்டளை இடுகிறார். அவருடைய ரத்தத்தினால விடுதலை தருகிறார். இந்த சத்தியத்தை காண்கிறான தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் தேவன் சத்தியத்தினால விடுதலை தருகிறார். ஆவியானவர் உங்களுக்கு துணை கொண்டு விடுதலை தருகிறார். நீ கலங்கி தவிக்க வேண்டாம். பிரியமான சகோதரி, உலகத்துல அப்படிப்பட்டதான விடுதலை கொடுக்கிறதுக்கு தெய்வங்கள் கிடையவே கிடையாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் ஒண்ணு உண்டு. அது விடுதலை கொடுக்கும்படியாக வருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் விடுதலை கொடுக்கும்படியாக வருகிறது. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய சபையும் விடுதலை கொடுக்கும்படியாக வருகிறது. பிரியமான சகோதரி, நீ வாஞ்சித்துக்கொள். ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இருக்கட்டும். அவரை வாஞ்சியோடு தேடு. அவரை அறிவுல நீ வருந்து கொள். நிச்சயமா ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற மாத்திரமல்ல, ஆண்டவர் மிக பெரிதான உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறார். உயர்ந்த இடத்துல உன்னை வைக்கிறார். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. உன்னை விடுதலை தரும்படியாக இயேசு இன்றைய தினம் வாஞ்சிக்கிறார். நீ ஆண்டவரோடு கூட ஒப்புராகு. உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அவரிடத்தில் ஒப்புவித்து கழுவி, ஆண்டவர் ரத்தத்தால கழுவுறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவரோடு கூட ஐக்கியமாயிரு. தேவன் உன்னை உயர்த்தி விடுவித்து உயர்த்துகிறார். நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.